ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானினுடைய ஷிரோஹி இனத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆட்டினுடைய பண்ணை மற்றும் இதுக்கு வைக்கக்கூடிய தீவனங்களை பற்றி நான் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஷிரோஹி ஆடுங்க பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆடுங்க. இதனுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கோட்டிங்கில் லைட் மற்றும் டார்க் ப்ரௌன் பேச்சஸ் இருக்கும். இது ராஜஸ்தானினுடைய ஷிஹோரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்ஜின் ஆனதுனால இது வந்து ஷிஹோரி ஆடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஷிஹோரின்ற பேர் மட்டும் இல்லாமல் அஜ்மீரி, பர்பத்சாரி, தேவகாரின்ட்டு பல பேருங்க இருக்குது. இது வந்து ராஜஸ்தானினுடைய ஷிஹோரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் அஜ்மீர், பில்வாரா, டாங், ஜெய்ப்பூர் மாநிலத்திலும் இருக்குது. இது வந்து ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசில் வந்து பரவலாக வந்து காணப்படுது. இந்த ஆட்டினுடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பாலுக்காகவும் கறிக்காகவும் ரெண்டுத்துக்குமே இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குறைந்த தீனியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பால் கொடுக்கக்கூடிய தன்மையும் அதுக்கப்புறம் வெயிட் கெயினும் சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகக்கூடியதாக இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு வந்து அதிகம். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடுங்க வந்து இதை வந்து அடாப்ட் பண்ணிக்குது. நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகைகளில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா வேதி மசால் அப்புறம் குதிரைவாலி கொடுக்கப்படுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் வைக்கக்கூடிய சில பயிர் வகைகளும் நம்ம இந்த ஆடுங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இந்த ஆடுங்களுக்கு வந்து இந்த பயிர் வகைகளை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பு, மக்காஜாறு, அதுக்கப்புறம் கோதுமை, இந்த புண்ணாக்கு வந்து இந்த தண்ணியில் கலந்து புண்ணாக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உளுந்து வந்து அதனுடைய பொட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ஃபீடிங்கு வந்து இந்த எல்லா ஆடுங்களுக்கும் நார்மல் ஃபீடிங்கை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் கொடுக்கக்கூடிய ஆடுகள், அப்புறம் வந்து ப்ரீடிங் பண்ணக்கூடிய இந்த கெடாங்கள், இந்த பண்ணையில் வந்து 30 ஆடுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கெடா ப்ரீடிங் பர்பஸுக்காக வச்சுருக்கோம். ஸோ அந்த கெடாவும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அதுக்கு ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆடுங்க அதுக்கும் வந்து சிறப்பான ஒரு கவனிப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிரோஹி பிரீடை இல்லாமல் ஒவ்வொரு ஆடு, கோட்டாக்கில் ஒரு ஆடும், சோஜத்தில் ஒவ்வொரு ஆடும் வந்து வச்சுருக்கிறோம். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் போன வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து நம்ம ப்ரீடிங்கு யூஸ் பண்ணக்கூடிய கெடா. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஃபீடு கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குட்டி போட்டிருக்கக்கூடிய ஆடுகள். இதுக்கு வந்து அந்த நார்மல் ஃபீடிங்கை இல்லாமல் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து இதுங்களுக்கான ஃபீடிங்கை வந்து தனியாக கொடுக்குறாங்க. இந்த வகை ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதினுடைய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஆடை விட கொஞ்சம் பெருசாக இலை வடிவத்தில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த சைஸ் ஆடுங்களை விட வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் அப்படிங்கிற ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட டபுள் சைஸில் அதனுடைய காது வந்து இருக்கும். ஸோ நம்மள்ட்ட ஒரு பிரீடும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய குட்டியும் ஒன்று இருக்குது. ஸோ உள்ளே நம்ம அந்த வீடியோ வளரும்போது நான் அதை வந்து காமிக்கிறேன். அதனுடைய காது வடிவத்தை நீங்கள் வந்து பாருங்கள். குட்டிக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா குட்டி பிறந்து ஒரு வாரத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டியை வந்து இந்த ஃபீடிங் டைத்தை தவிர்த்து மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அடைச்சி வச்சுருக்கோம். ஏன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெரிய கெடாக்களோ இல்லை பெரிய ஆடுங்களோ வந்து பார்த்திங்கன்னா குட்டியை வந்து அட்டாக் பண்ணிவிடுதுங்க. அதை முட்டி தள்ளிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க வந்து தனியாக ஒரு ரேக் போட்டு வச்சுருக்கோம். அந்த குளிர்காலங்கிறதுனால இப்போ வந்து அந்த லைட்டிங்கை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேலட்டு போட்டு இந்த சிமெண்ட் தரையில் இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட்டினுடைய அந்த சில்னஸும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேலட் போட்டு அது மேலே வந்து லைட் செட்டிங்ஸ் வச்சுருக்குறோம். மற்ற இந்த ஃபீடிங் பண்ணுற டைமை தவிர்த்து கொஞ்ச நேரம் அவங்கள வந்து வெளியில் திறந்து விடுவோம். இந்த பெரிய ஆடுங்களை வந்து உள்ளே லாக் பண்ணிவிட்டு இதுங்களை வந்து வெளியில் திறந்து விட்டுருப்போம். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுங்களை வந்து உள்ளே தான் இருக்கும் இந்த ஆடுங்க. பாலுங்களுக்காக வந்து காலையில் வந்து பெரிய ஆடுங்களுக்கு வந்து பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குட்டிகளை வந்து திறந்து விட்றாங்க. ஸோ குட்டியை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்தந்த ஆடுங்கள்கிட்ட வந்து அதனுடைய குட்டிங்க போய் பால் குடிக்கும்.
சில ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா நின்று வந்து குட்டிங்களுக்கு பால் கொடுக்காது. அந்த மாதிரி ஆடுங்களை வந்து என்ன பண்ணுன்னா, ஒருத்தர் பிரிச்சுட்டு தான் அந்த ஆடுங்களுக்கு வந்து அந்த குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுக்க முடியும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிறிய அதாவது குட்டி போடும் பொழுது ஒரு 2 நாள் வந்து அந்த ஆடுங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில குட்டிங்களை வந்து அந்த பால் குடிக்கிறதுக்கு வந்து கற்றுக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த பால் குடிக்க கற்றுக்கலைன்னா வந்து பார்த்திங்கன்னா அது இறந்து போயிடும். அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டிங்களை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவர் தான் வந்து நம்ம பண்ணையினுடைய சீனியர் இப்போ இருக்கிற பேட்சில். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்து வந்து 2.5 மாதம் தான் ஆகுது. பாருங்கள், நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு மேல். இவர் குட்டி பால் குடிக்கிற டைமை தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெரிய ஆடுங்களை வந்து உள்ளே லாக் பண்ணிவிட்டு இந்த ஆடுங்களை வந்து வெளியில் விட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் பட்டுற மாதிரி கொஞ்சம் விளையாட விட்றாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டு 2 நாள் தான் ஆகுது. இந்த ஆட்டினுடைய குட்டியை வந்து இந்த நம்ம நாள் பொழுதில் வந்து லாக் பண்ணுறதில்ல, நைட்டில் மட்டும்தான் லாக் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஆடுங்க வந்து சின்ன ஆடுங்கிறதுனால அதனுடைய பால் குடிக்கிற டைமிங்கை வந்து நம்ம கணிக்க முடியாது. ஸோ அது அப்பப்போ போய் பால் குடிச்சிக்கும். ஸோ அதனால் 1 வீக் வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா அதனுடைய தாய் கூடயே வைக்கிறோம். நைட்டு வந்து அதை வந்து அடைக்கும் பொழுது மட்டும் என்ன பண்ணுவோன்னா அதை வந்து தனியாக அடைச்சிருவோம். இவர் வந்து இப்போ மருந்து போட்டுட்ருக்காரு பாருங்கள். அந்த குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டாக்கினுடைய குட்டி. அதை வந்து அதனுடைய காதை வந்து பாருங்கள், அவ்வளோ நீளமாக இருக்குது அந்த குட்டிலே வந்து பாருங்கள். ஸோ இந்த குட்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் டைம் போக மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த தீவனம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தீவனமாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இது வேப்பம் இலையையும் வைக்கிறாங்க. இது 2மே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டிங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அது இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய குட்டி தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோடாக்கனுடைய கிராசிங் குட்டி. ஸோ இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான சூழ்நிலையில் இந்த குட்டிங்களும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடுகளும் வந்து வளருது.